இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் அது புதியவைகளாய் இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அங்க வெளியே கொண்டு வந்தப்போ ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உண்ணும்படி மன்னாவை கொடுத்தவர். இந்த நாளிலும் நம் ஆவிக்குரிய மன்னாவை நாம் பலப்படும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலப்படும்படி இன்றைக்கு அவர் நமக்கு தேவையான மன்னாவை அருளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாள் இதோட இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்றோடு நம்ம அந்த தியானம் முடியுது. அடுத்து இனி தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களாய் தேவனை குறித்து அறிகிற அறிவுல நம்ம அவரை குறித்து தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அவரை அறிய 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 நம்முடைய இருதயங்கள்ல இருக்கிற, நம்முடைய மனதுல இருந்த அரண்கள் எல்லாம் உடைகிறதை நம்ம உணர முடியும். எத்தனையோ நிறைய டவுட்ஸ் தேவனை குறித்ததான சில பொய்களை கூட நம்ம நம்பிட்டு இருந்தோம். அது எல்லாவற்றையும் அவரை அறிகிற இடத்துல அந்த பொய்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அது களைந்து போடப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு கூட ஒரு வசனம் எனக்கு கூட பேசிட்டே இருந்தது. அத பார்த்துட்டு நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்கலாம். தாவீது சொல்றாரு சங்கீதம் 62ல, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்போ இங்க ஒண்ணு சொல்றாரு, என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. இந்த ஆத்துமாவை தான் நம்ம கான்ஷியஸ்னஸ்னு பார்த்தோம். இங்க தான் இந்த கான்ஷியஸ்னஸ்ல தான் நம்முடைய மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இங்க தாவீது சொல்றாரு, என்னுடைய முழு ஆத்துமாவும் யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறதாம்? தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறதாம். அவருக்கு எதிரா, எனக்கு எதிரா எத்தனை சூழ்நிலைகள், மனிதர்கள் எல்லாரும் எழும்பினா கூட என்னுடைய ஆத்துமா அதை எதையும் நோக்கி பார்க்காமல் என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. அது அப்படியே அவரையே பார்த்து கொண்டிருக்கிறது என் ஆத்துமா. என்னுடைய சூழ்நிலைகள் சொல்றது, என்னுடைய மைண்ட் சொல்றது, இது எதையும் என் ஆத்துமா பார்க்கல. என் ஆத்துமா அவரையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. ட்ரூலி மை சோல் வெயிட்ஸ் ஃபார் காட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எதையுமே பார்க்காதபடி நம்ம இன்னைக்கு அவரை மட்டும் பார்க்கிறோமா? இதுல தான் நம்முடைய வாழ்க்கையின் அற்புதங்களும், அதுல ஜெயமும் அடங்கி இருக்கிறது. அடுத்தது அவர் சொல்றாரு, என் ஆத்துமா அவரையே நோக்கி அமர்ந்திருக்குது. என் ஆத்துமா உன்னை கண்டுபிடிக்குது. என்னன்னா, அவரே எனக்கு கன்மலையா இருக்கிறார். எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார். எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவரே எனக்கு கன்மலையாய் இருக்கிறார். எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார்ங்கிறத எப்போ தாவீது அறிந்து கொள்ளுகிறானா, அவரையே நோக்கி அவனுடைய ஆத்துமா அமர்ந்திருக்கும்போது, இதை எல்லாவற்றையும் தாவீது அறிந்து கொள்ளுகிறாராம். அப்போ இன்றைக்கு நம்ம எதை அறிந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமா எதை நோக்கி, அது எதை சார்ந்து இருக்கிறது? எதை நம்முடைய ஆத்துமா நோக்கிக் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு தாவீத போல நம்முடைய ஆத்துமா அவரையே நோக்கி அமர்ந்திருக்கும் என்றால், நம்ம எப்போ எதுல இருப்போம்? ரெஸ்ட்ல இருப்போம். இளைப்பாறுதலுக்குள்ள இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளோ, பயங்களோ, கலக்கங்களோ நம்மை மேற்கொள்ள முடியாத இடத்துல நம்முடைய ஆத்துமா அவரையே நோக்கி அமர்ந்திருக்கும்போது, அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம பெருசா பார்க்க ஆரம்பிப்போம். அங்க தாவீது அவரையே நோக்கி அவருடைய ஆத்துமா அமர்ந்திருந்தபடியினால, அவர் ஒண்ணு அறிந்து கொள்ளுகிறார். அவரால் என் ரட்சிப்பு வரும். இன்னைக்கு நம்ம இந்த உறுதியா நம்ம நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல நம்ம சொல்லுகிறோமா? சொல்ல முடிகிறதா? அப்ப அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே எனக்கு கன்மலையா இருக்கிறார். என் ரட்சிப்பா இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார்.
அதே அதிகாரத்துல அவர் அடிக்கடி அந்த வார்த்தைய சொல்றாரு. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அந்த ஆத்துமா கிட்ட சொல்றாரு, நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அங்க முதல்ல அமர்ந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அடுத்து ஆத்துமாட்ட சொல்றாரு, நீ அவரை நோக்கி அமர்ந்திரு. அப்படின்னு அந்த ஆத்துமா கிட்ட அவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். சொல்லிட்டு சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். வேற எங்கிருந்தும் வராது. அவர்கிட்ட இருந்து தான் வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வருமாம். நாம் நம்புகிறது அவராலே வருமாம். அவரே நமக்கு கன்மலையாய், நமக்கு இரட்சிப்பாய், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் அவர் இருக்கிறாராம். நாம் அசைக்கப்படுவதில்லை. இன்னொரு இடத்துல சங்கீதம் 16:8 அவர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன். அவர் என் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எப்பவும் நம்ம யார முன்னாடி வச்சிருக்கிறோம்? இது ரொம்ப முக்கியம். நம்ம சூழ்நிலைய நமக்கு முன்னாடி வச்சுட்டே இருந்தோம்னா, தேவன் அவர நம்ம கண்மலையா பார்க்க முடியாது. நம்முடைய இரட்சிப்பாய் பார்க்க முடியாது. இன்றைக்கு அவர நமக்கு முன்பாக வைத்து சூழ்நிலைய தள்ளி வைக்கும்போது, இந்த சூழ்நிலைகள் அவராலே மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். இல்ல சூழ்நிலைய நம்ம பக்கத்துல வச்சு, அத நமக்கு முன்பாக வைத்து, அத பெரிதாய் பார்த்து கொண்டிருந்தோம்னா, தேவனால் அந்த சூழ்நிலைகளிலே செயல்பட முடியாது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், "நீ என்னை நோக்கி அமர்ந்திரு. நீங்கள் அமர்ந்திருந்து, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்." அந்த இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ, நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் ஜெயத்தை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி என்ன செய்யணுமா? அமர்ந்திருக்கணுமா? அப்போ நம்ம நம்புகிறது அவராலே வருமா? அவரே நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற வேளையிலே நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அசைக்கப்படாதபடி நாம் நம்புகிற காரியங்களை அவர் மூலமாய் பெற்று எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயம் பெற முடியும். அப்போ இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏற்கனவே அத கொஞ்சம் கொஞ்சம் சில பகுதிகளை பார்க்கும்போது நம்ம தியானித்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை நிச்சயமாய் நமக்கு உண்டு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கு? விடுதலை இருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 4:18. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அங்க ஏசாயா புஸ்தகத்திலிருந்து எடுத்து அவர் வாசிக்கிற காரியம் தான் எதற்காக அங்க அங்க உலகத்துக்கு வந்த நோக்கத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறபடியினாலே அங்கே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாராம். தரித்திரருக்கு எது சுவிசேஷம்? தரித்திரருக்கு எது குட் நியூஸ்? நீங்க இனி தரித்திரத்துல இருக்க தேவையில்லை. உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரராகிறார் அப்படிங்கிறது தான் அந்த தரித்திரருக்கு சுவிசேஷம்.
அந்த தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவரை அபிஷேகம் பண்ணினாராம். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். அப்போ இந்த ஆவியானவர் கிறிஸ்துவின் மேல இருக்கிற மிக முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு அவர் விடுதலையை கொடுக்கும்படியாக, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இது எண்ணங்களிலே உள்ள சிறையிருப்பு. எதுலெல்லாம் நம்ம சிறைப்பட்டு கிடக்கிறோம், இந்த முதல் ஆதாமின் மூலம் நம்ம பல எண்ணங்களுக்குள்ளே நாம் சிறைப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அதனாலதான் சூழ்நிலைகளை பெருசா பார்க்கிறோம். நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பயங்களும் கலக்கங்களும் வருது. இப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருப்பவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் ஆவியானவர் இயேசுவின் மேல் அவர் இருக்கிறாராம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னா, இங்கே விடுதலை, அந்த ஆவியானவர் இருந்தா அங்க விடுதலை நமக்கு நிச்சயமாய் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 12வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இங்க பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இங்க தேவனுடைய ராஜ்யம் எதுல இயங்குது அப்படின்னா, பவர் அண்ட் அத்தாரிட்டி. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னா அங்க பிசாசுகள் இருக்க முடியாது. அங்க விடுதலைகளை மக்கள் நிச்சயமாய் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நாம் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே, அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா அங்கே பிசாசுகள் எந்த மனிதனையும் ஆளுகை செய்ய முடியாது. அப்போ இந்த பிசாசுகள் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்குது அப்படின்னா நம்ம ஒண்ணு புரியணும், இன்னும் ஆவியானவராலே நாம் முற்றிலுமாய் என்ன செய்யல, நிரம்பப்படல. இந்த ஆவியானவரால நிரம்பப்படாதபடி நம்ம சூழ்நிலைகளை அந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம கைதிகளாகி அதிலே சிறைப்பட்டு கிடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இப்போ தேவனுடைய ஆவியினாலே நாம் என்ன செய்ய முடியுமா? பிசாசுகளை துரத்த முடியுமாம். மக்களை விடுவிக்கணும் அப்படின்னா அதற்கு ஆவியானவருடைய பலனும் வல்லமையும் நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வாசிக்கும் போது 38வது வசனம் வாசிக்கும் போது அந்த காரியம் இன்னும் அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ இன்றைக்கு நம்மையும் தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்ங்கிறத நம்ம எப்பொழுது உணர்கிறோமோ அப்போ நன்மை செய்கிறவர்களாய் பிசாசின் பிடியில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் எப்படி குணமாக்குகிறவராய் இருந்தாரோ அதே போல நாமும் என்னையும் தேவன் அவருடைய அளவற்ற ஆவியினால் வல்லமையினால் என்னை அபிஷேகித்திருக்கிறார்கிறத நம்ம எப்போ உணர ஆரம்பிக்கிறோமோ அந்த நொடி பொழுதுல இருந்து நாமும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர்களாய் இருப்போம், நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒரு டுனாமிஸ் பவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெடித்து கிளப்பக்கூடிய ஒரு ஆற்றல்.
இந்த பவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்குது அப்படின்னா, நம்ம பேசும் பொழுதே, நம்ம ஒரு இடத்துக்கு போகும் பொழுதே, அந்த இடத்துல விடுதலைகளும், சமாதானமும் உண்டாகிறதை நாம் நிச்சயமாய் நம்ம முதல்ல இத அறியணும், உணரணும். அப்போதான் மற்றவங்கள நம்ம குணமாக்குகிறதோ, விடுவிக்கிறதோ அது சாத்தியம். இன்னமும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர நம்ம பூரணமாய் உணராத பட்சத்துல நம்ம இருக்கிறோம். அவருடைய பெலனை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வரலன்னா, நம்ம சாதாரண மனிதர்களைப் போல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் ஆவியானவர் இருக்கிறாரோ, அங்கெல்லாம் கட்டுகள் விலகித்தான் ஆக வேண்டும். இதுதான் நிஜம். இதுதான் சத்தியம். இன்னும் நம்மளே கட்டுகளுக்குள்ள இருந்தோம்னா, எண்ணங்களின் சிறையிருப்புகளுக்குள்ள இருந்தோம்னா, தேவனை நோக்கி நம்முடைய ஆத்துமா அமர்ந்திருக்கலன்னா, நாம் மண்ணுக்குரியவர்களாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பவர், அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஒரு அணுகுண்ட விட ஒரு வல்லமையான ஆற்றலாம். நான் முந்தி அத பேசியிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர குறித்து அந்த டுனாமிஸ் பவர குறித்து பேசும்பொழுது, ஒரு ஹிரோஷிமா, நாகசாக்கில போட்ட வெடிகுண்டு, அது இன்றைக்கு வரைக்கும் அந்த மக்கள பாதித்துக் கொண்டு இருக்கிறதாம். ஒரு மனிதன் படைத்த ஒரு 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 ஆற்றல். ஒரு அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அது இன்றைக்கு வரைக்கும் அந்த மனிதர்கள அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த உலகத்தையே தம்முடைய வார்த்தையினால் படைத்தவர், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தவர், இந்த பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா, நமக்குள்ளே எப்படிப்பட்ட வல்லமையும், ஆற்றலும் நிரம்பினவர்களாய் நாம் இருக்கிறோம். இத அறிந்து கொண்டோம்னா போதும், நம்ம வாழ்க்கையில நமக்கு பயம் என்பது இருக்க முடியாது. எனக்குள்ள இவ்ளோ பெரிய பவர் இருக்கு. நான் என்ன பேசுறேனோ அது நடக்கும். அப்படிங்கிற இடத்திற்கு நம்ம இருதயம் எப்போ நம்ம கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துக்கு வருதோ, நாமும் விடுதலை பெறுகிறவர்களாய் இருப்போம். மற்றவர்களையும் நாம் விடுதலையாக்குகிறவர்களாய் இருப்போம் என்பதுல சந்தேகமில்லை. இப்ப வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 3ஆம், 4ஆம் வசனங்கள். மார்க்கு 5, 3, 4. அவனுடைய குடியிருப்பு ம். கல்லறையிலே இருந்தது. அவனைச் சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும், சங்கிலிகளை முறித்து விலங்குகளைத் தகர்த்துப் போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. இங்கே லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவனுடைய குடியிருப்பே எங்க இருக்குதாம்? கல்லறைகள்ல இருக்குதாம். அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய மைண்ட் கட்டப்பட்டிருந்தது. அவனுக்கு வீடு, அவனுக்கு ஜனங்கள்னு யாருமே இல்லாதபடி, அவன் எங்க வந்து குடியிருக்கிறான்? மரித்தவர்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல வந்து அவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கல்லறைகள்ல தான் அவன் குடியிருப்பே இருக்கு. அவன் டோட்டலா அவன் மரித்து போய் கிடக்குது. அவனுடைய ஆத்துமா என்ன செய்து மரித்து போய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவனை சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. யாராலயும் அவன என்ன செய்ய முடியல? கட்டி வைக்க முடியல. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும், சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும், சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிக்கு என்ன பலன் இருக்கு? விலங்குகளால, சங்கிலிகளால கெட்டப்பட்டப்ப கூட, சங்கிலிகள முறித்து விலங்குகளை தகர்த்து போடக்கூடிய அளவுக்கு, அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிக்கு அந்த பலன் இருக்கு. அப்போ இன்றைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய வல்லமை நமக்குள்ள இருக்கு. இந்த உலகத்தையே படைத்தவர், திரித்துவ தேவனில் ஒருவர்
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால தான் இயேசு கிறிஸ்துவே பிசாசு பிடித்தவர்களை அவர் விடுதலையாக்குகிறார், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்திருக்கிறார்னா, இன்றைக்கு அந்த அசுத்த ஆவிகள் நிரம்பின ஒருவன் அவனை சுத்தி கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகளையும் விலங்குகளையும் முறித்து போடுகிறான்னா, இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை! இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைய நம்ம எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறோமோ, நாம் விடுதலை பெற ஆரம்பிப்போம். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல அங்க விடுதலை மட்டும்தான் இருக்கும். அங்க எந்த சூழ்நிலைகளிலும் நாம் கட்டப்பட்டவர்களாய் இருக்க மாட்டோம். அப்போ அடுத்ததா நம்ம பார்க்கும்போது அதே அதிகாரம் 15வது வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியனான பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். ஆ. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன அடக்க ஒருத்தராலும் முடியல. அதுவரைக்கும் அவன விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்ல. அவன அடக்கவும் ஒருவனாலும் முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒருவர், தேவனுடைய குமாரன் அங்கே வந்த மாத்திரத்திலே அவன் என்ன செய்கிறான்? விடுதலையாக்கப்படுகிறான். அவன் வஸ்திரம் தரித்து, அவன் உட்கார்ந்து, அவன் அதுவரைக்கும் அவன் ரெஸ்ட்ல உட்காரவே முடியல. அவன் மைண்ட்ல ஆயிரக்கணக்கான தாட்ஸ் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு. இதுதான் பிசாசு பிடித்திருக்கிறதுனாலே என்னன்னா, மைண்ட அப்சஸ் பண்றதுதான் பிசாசுனுடைய வேலையா இருக்கிறது. அதுவரைக்கும் அவன் மைண்ட அவனால எந்த விதத்திலயும் அவன் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு விடுதலை இல்லாமல் அவன் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தான். ஆனால் ஆவியானவரால் நிரம்பின ஒரு தேவ மனிதன், முதற்பேறானவர் அங்கே வந்த பொழுது அங்க என்ன நடக்குது? அவன் விடுதலையாக்கப்படுகிறான். அப்பே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இன்றைக்கு பூரணமாய் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ள பூரணமாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்போ உணர்கிறோமோ, நம்மை பார்த்தாலே பாதாள உலகங்கள் நடுங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவன் வஸ்திரம் தரித்து அவனுடைய டிக்னிட்டி அது ரெஸ்டோர் ஆகுது. அவனுடைய சமாதானம் அங்க ரெஸ்டோர் ஆகுது. அவன் புத்தி, சவுண்ட் மைண்ட் அவனுக்கு வந்துருச்சு. அதுவரைக்கும் அவன் மைண்ட் எப்படி இருந்ததுன்னா, கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கு. அவன் மைண்ட அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலையில அவன் இருந்தான். ஆனால் எப்பொழுது பரிசுத்த ஆவியினால் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அறிவிக்கும்படிக்கு அப்படின்னு அங்க எப்போ இயேசு கிறிஸ்து அந்த லூக்கா 4வது அதிகாரத்துல வாசித்தாரோ, அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் அவர் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான் அங்க இயேசு சொல்றாரு. ஆம், அங்க இயேசு அந்த 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த அசுத்த ஆவிகள் எங்களை இங்கிருந்து துரத்த வேண்டாம். பன்றிகளுக்குள்ள போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு அந்த அசுத்த ஆவிகள் வேண்டிக் கொள்ளுது. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. அங்க உத்தரவு கொடுக்கிறாரு, கமாண்ட் கொடுக்கிறாரு. குடுத்த மாத்திரத்துல அத்தனை ஆவிகளும் அவன் மைண்ட குழப்பி அவனை ட்ரெஸ் போட விடாம அவன் புத்திய குருட்டாட்டம் பண்ணி அங்க கல்லறைகளுக்குள்ள உட்கார்ந்திருந்த அவனை அவனை அத்தனை தூரம் அப்சஸ் பண்ண அத்தனை ஆவிகளும் ஒரே நொடி பொழுதுல அவனை விட்டு கிளம்பி என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிருச்சு. அது வரைக்கும் அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். என்றைக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவராய்
இந்த பூமிக்கு வந்தாரோ, அந்த நிமிடத்திலேயே அந்த பிசாசுக்கு இருந்த டொமினியன், அந்த மனிதனுக்கு மேல அவன் அவன் வைத்திருந்த அந்த டொமினியன அவன் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒண்ணு நம்ம நல்லா புரியணும். அந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து, அது அவனுக்கு வியாதிய கொண்டு வருது, பலவீனத்த கொண்டு வருது. இத நம்ம ஈஸியா நம்ம எவ்வளோ தூரம் நம்புறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். திரியேகத்தில் தேவன் நம்ம கூட இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிறார்னா, நம்ம சரீரம் வரைக்கும் அது நம்மள எந்த அளவுக்கு நம்மள அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷன பிடிக்கும் பொழுது, அவனுக்கு பலவீனம் வருது. அவன் புத்தி தெளிவற்ற நிலைமையில இருக்கிறான். அவனுக்கு நோய்கள் வருது. இது எல்லாத்தையும் புரியிறோம். அந்த அசுத்த ஆவி சரீரம் வரைக்கும் அஃபெக்ட் பண்றத புரியிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார்னா, எந்த அளவுக்கு நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் விடுதலை பெற முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். இதற்காகத்தான் இதெல்லாம் அறியறதுக்காக தான் அவரை நோக்கி நாம் என்ன செய்யணுமாம்? அமர்ந்திருக்க வேண்டுமாம். தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும்போது, அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது, அங்கே விடுதலை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16, 18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தான். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியினுடையவனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அந்த பெண் அவ அவ ஒண்ணுமே அவர் கெடுதலாலாம் சொல்லல. இந்த மனுஷர் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள்ன்னு பவுலுக்கு பின்னாடி வந்து எப்பவுமே இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ, அங்க பின்னாடி வந்து அவ சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா, பவுல் தன்னுடைய ஆவியில அவர் கண்டுபிடிச்சுட்டாரு. இவளுக்குள்ள இருக்கிறது அசுத்த ஆவி. அங்க சொல்றாரு, இவளை விட்டு புறப்படும்படி அந்த சினம் கொள்ளுகிறாராம். அந்த ஆவியின் மேல அவர் சினம் கொள்ளுகிறார். சினம் கொண்டு சொல்றாரு, இவள விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால, அந்த ஸ்பிரிட்ட பார்த்து சொன்ன மாத்திரத்துல, அந்த ஆவி கூட அவர் சொல்றாரு. ஆவிய பார்த்து சினம் கொண்டு பேசுகிறார். நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவி உடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அதுக்கு மேல அந்த அந்த பெண் மேல அந்த ஆவியானவர் அந்த அசுத்த ஆவி செயல்பட முடியல. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஆவியில செயல்பட்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆவியானவர் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்லேவரி, நம்முடைய என்னென்ன சரீரத்துல இருக்கிற அந்த கட்டுகள், ஆத்துமாவுல இருக்கிற கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறவரா இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இது நேத்து தான் பார்த்தோம். ரோமர் 8, 1, 2ல அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். லா ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். அங்கேயும் ஆவிதான். அந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியே எப்படி வந்துருச்சு இப்போ? ஜீவனுக்குள்ள அந்த பிரமாணமே ஜீவனுக்குள்ள வந்துருச்சு. ஜீவனின் ஆவியின் பிரமாணம் தான் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் செயல்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் இருக்கிறப்போ, நம்ம எதுக்குள்ள போக தேவையில்ல. கண்டனத்துக்குள்ள, குற்ற மனசாட்சிக்குள்ள, இல்ல பாவம் நம்மை ஆளுகை செய்கிற இடத்துக்குள்ள நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா, இன்றைக்கு நாம் எல்லோருமே மா கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படி நடவாமல், ஆவியின்படி நம்ம நடக்கிறபடியினாலே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில, நம் குடும்பத்தாருடைய வாழ்க்கையில, இந்த ஜீவனின் ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து அது என்ன செய்து விட்டதாம்? விடுதலையாக்கி விட்டதாம்.
இதை நாம அறிந்து கொள்ளும்போது தான் நாம் பல பகுதிகள்ல விடுதலைகளை நம்ம பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவிய தான் கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்குள்ள பயமுள்ள ஆவிங்கிறதே கிடையாது. எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, நமக்குள்ள பயமுள்ள ஆவி என்பது கிடையாது. சரி, ஆனா எனக்கு பயம் வருதே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இன்னமும் அந்த அந்த பயமுள்ள ஆவி எங்கிருந்து வருது? அது பாதாளத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. நம்ம முதல் ஆதாமுக்குள்ள இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால தான், நமக்கு என்ன வருது? பயம் வருகிறது. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்போ பயம்னு ஒண்ணு இருக்குது நமக்கு அப்படின்னா, அதுவே மாயை. அது ஒரு இல்லூஷனா இருக்கு. அது உண்மை கிடையாது. ஒரு மாயையான காரியத்த நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். பயம் இருக்குனாலே, ஒரு மாயையை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த பயம் என்பது அது ஒரு மாயை. வியாதிங்கிறது ஒரு மாயை. இப்படி மரணம்ங்கிறது ஒரு மாயை. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு அங்க என்ன இருக்காது? பயமுள்ள ஆவி செயல்பட முடியாது. பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாராம்? கொடுத்திருக்கிறாராம். தெளிந்த புத்தியுள்ள ஆவி. அப்போ இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவியில இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா? பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இல்ல இன்னைக்கும் நம்ம இருதயத்துல கசப்பு, கோபம், வெறுப்பு இதெல்லாம் இருக்குதுன்னா, அதுவே ஒரு மாயை. அது நீங்களே கிடையாது. இதெல்லாம் தான் நான்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப இன்னமும் அந்த நான் என்ன செய்யல? மரித்து போகவில்லை. இந்த நான் நம்மகிட்ட இருந்து எப்போ மரித்து போகுதோ, அப்போ இந்த பலமும், அன்பும், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நமக்குள்ள இருந்து செயல்படுகிறத நீங்க வெளியரங்கமாய் பார்க்க முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல அங்க தெளிந்த புத்தி உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். குழப்பத்தின் ஆவிகளிலிருந்து அங்கே விடுதலை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்போ ஆவியா இருக்கிற கர்த்தர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார்னா, அந்த ஆவியிலிருந்து நம்ம செயல்படுறோம். அந்த ஆவியில நடக்கிறோம். ஆவியானவரால முற்றிலும் நிரப்பப்பட்டு, இந்த ஆவியானவரால நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்றோமா, அவருடைய சாயலை நாம் அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோமாம். அப்போ எப்போ நமக்கு விடுதலை கிடைக்குது, விடுதலை உண்டாகிறதோ, இந்த ஆவியானவரால நமக்கு விடுதலை உண்டாகும்போது, நம்முடைய வெளிப்பாட்டின் அறிவு அது என்ன செய்யுது? அது கூட ஆரம்பிக்குது. ரெவலேஷன் நாலேட்ஜ் நமக்கு இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ரெவலேஷன் நாலேட்ஜே நமக்கு பெற்றுக்கொள்ளலன்னா, நம்ம இன்னும் சாதாரண மனிதர்கள போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, நம்ம நிலைமை அது எப்படி இருக்கும்? அது எப்பவும் அசுத்த ஆவிகள் நம்மள எதையாவது ஒண்ண குடுத்து, குடுத்து, குடுத்து நம்மள பயத்துக்குள்ளேயே தான் அவன் வச்சிருப்பான். ஆனா,
ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. பயமுள்ள ஆவி அவரிடத்துல இருந்து வரலன்னா, நம்ம எல்லோருமே ஒரு மாயையை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க நம்பணும். நீங்க விசுவாசிக்கணும். இந்த பயம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னாலே, அது ஒரு பொய், அது ஒரு மாயை. அது உண்மை கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பயம் என்பது ஒரு மாயை. அப்ப ஆவியில நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா, நமக்குள்ள ஆவியானவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். நான் உனக்கு பலமுள்ள ஆவிய தந்திருக்கிறேன். அன்புள்ள ஆவிய கொடுத்திருக்கிறேன். நீ இன்னைக்கு கோவமா இருக்கிற, கசப்பா இருக்கிறன்னா, அது நீ கிடையாது. இந்த நான் மரிக்க வேண்டும். இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறன்னா, நீ முற்றிலும் அன்பாய் இருக்கிறாய். மேலும் அந்த ரோமர் 5:5ல நம்ம பார்க்கிறோம். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அந்த தேவ அன்பு தான் என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. எனக்குள்ளே காணப்படுகிற கசப்போ, வெறுப்போ இது எதுவும் அது எனக்குரியது அல்ல. அது 1ஆம் ஆதாமினுடைய நேச்சர். அந்த நேச்சர் எப்போ அது மரித்து போகுதோ, நம்ம பலமும், அன்பும், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியில நம்ம வாழ முடியும். அப்போதான் ஆவியா இருக்கிற அந்த கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்ப வாசிக்கலாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆனபடியால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். Therefore stand firm in the liberty for which Christ has set us free. அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் பயத்திலிருந்து, அவிசுவாசத்துல இருந்து, கலக்கத்துல இருந்து, சோர்வுகள்ல இருந்து, வியாதியில இருந்து, மரணத்துல இருந்து, எல்லாத்துல இருந்தும் விடுதலை ஆக்கி இருக்கிறார். அந்த விடுதலையிலேயே நிலை கொண்டிருக்கணுமா? மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு போகக்கூடாது. மேலும் நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறவில்லை. அப்போ இந்த லிபர்ட்டில நம்ம இருக்கிறோமா? இந்த விடுதலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இதுல வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா, எந்த சூழ்நிலையிலும் நம்ம எதற்கும் அடிமைப்பட மாட்டோம். மாம்சத்தின் இச்சைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நிறைவேற்றுகிறதற்கு அதற்கு அடிமைப்பட மாட்டோம். சூழ்நிலைகள பார்த்து பயந்து, இந்த சூழ்நிலைகளுக்கு நம்ம அடிமைப்பட மாட்டோம். எண்ணங்கள்ல தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா தாட்ஸ் வந்துட்டே இருக்குன்னா, அந்த எண்ணங்களுக்கு நம்ம அடிமைகள் ஆக மாட்டோம். அதனால தான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அந்த சுயாதீனம், அந்த லிபர்ட்டில நம்ம இருக்கணுமா? அந்த விடுதலை எனக்கு பலமுள்ள ஆவிய கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்புள்ள ஆவிய கொடுத்திருக்கிறார். எனக்கு தெளிந்த புத்தியுமுள்ள ஆவிய கொடுத்திருக்கிறார். நான் இன்னைக்கு பவர்ல நான் ஆப்பரேட் பண்றேன். எனக்குள்ள என்னை எந்த வல்லமையும் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்படிங்கிற இடத்துல, இந்த சுயாதீனத்துல நம்ம என்ன செய்யணுமா? நிலை கொண்டிருக்க வேண்டுமாம். இதுல நிலை கொண்டு இருந்தாதான் நம்ம எப்பவும் விடுதலையா வாழ முடியும். அவருடைய சாயலாக நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட முடியும். அப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எந்த விதத்திலேயும் எந்த கட்டுகளும் இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அப்ப இந்த விடுதலைகள நம்ம இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த விடுதலைய நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம்னா தான், இந்த உலகத்தை நாம் கலக்குகிறவர்களாய் மாறுவோம்.
உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று மற்றவங்க சொல்லும்படி நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரால் அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும் என்றால், இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வல்லமையாய் செயல்பட, நம்ம எப்போ நம்ம இருதயத்தை முற்றிலுமாய் திறந்து கொடுக்கிறோமோ, ஆவியானவர் அழகா நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மை அழகா அவர் நடத்தி வருகிறதை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அதை முற்றிலும் உள்வாங்கி இன்றைக்கு இந்த ஆவியானவரால நம்ம நிரம்பின ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது நம்ம விடுதலையாய், வெற்றியாய், ஜெயமாய் நம்ம வாழ முடியும். இந்த அசுத்த ஆவிகள், இந்த தெளிந்த மனது இல்லாத ஒரு நிலைமை, இது முற்றிலுமாய் நமக்கு மாற வேண்டும். கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் இது எல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நுகங்களாய் நாம் பார்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த நானுக்குள்ள இருக்கு. இத நம்ம நானா பார்க்கிறோம். என்ன பார்த்து சொல்றாங்க, என்ன பார்த்து பேசுறாங்க. இது எல்லாமே ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்துக்குள்ள தேவன் நம்மள வைக்கல. நம்மை சுயாதீன நிலைமையில நம்மை வைத்திருக்கிறார். இது நீங்க இல்லங்கிறத தான் இயேசு சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த தன்னைத்தான் வெறுத்து அப்படிங்கிற இடமே என்ன அப்படின்னா, இந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், பகை, மன்னிக்க முடியாத தன்மைகள், பயம், கலக்கம், அவிசுவாசம், இது சூழ்நிலைகளை பார்த்து பயம், மனித வார்த்தைகளுக்கு பயம், நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம எதுலலாம் அட்டாச்மெண்ட்ல இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம என்ன செய்யுது? அடிமைப்படுத்துகிறது. இந்த அடிமைத்தனத்துல இருந்து இந்த ஆவியானவரால நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த நான்ல இல்லாம கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார்ன்னு பவுல் சொன்னது போல, அந்த நான்ல நம்ம எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ, இனி நான் அல்ல, நான் எனக்குரியவள் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குரியவள் அப்படிங்கிறதுல நம்ம எப்ப ரூட் ஆகுறோமோ, அப்போ நம்ம விடுதலையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்க முடியும். அப்போ இந்த இடத்த தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலாக நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படணும் அப்படின்னா, நம்ம சுயாதீன நிலைமையிலே அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல் சுயாதீன நிலைமையில நம்ம நிலை கொண்டு இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எனக்குள்ள தேவ அன்பு தான் இருக்கு. எனக்குள்ள பகை கிடையாது. இது எனக்குள்ள நான் இப்படி எனக்குள்ள ஒரு கசப்பு இருக்குன்னு நான் நம்புறதே, அது ஒரு மாயை. அப்படிங்கிறத எப்ப நம்ம அறிந்து கொள்றோமோ, ம எல்லாமே நமக்கு ஈஸி ஆயிரும். மற்றவங்கள மன்னிக்கிறது ஈஸி ஆயிரும். நம்ம நம்ம குழப்பங்களுக்குள்ள போகாம தெளிந்த புத்தியில நம்ம வாழ்றது நமக்கு ஈஸி ஆயிரும். பலமுள்ள அன்புல நம்ம வாழ்கிறது நமக்கு லேசா இருக்கும். இது எல்லாமே எப்போ நம்ம அந்த அடிமைத்தன நுகத்திற்கு உட்படாமல் சுயாதீன நிலைமையில நம்ம இருக்கிறோமோ, இது எல்லாம் நம் வாழ்க்கையில் சாத்தியமாகிறது. அப்போ இந்த இடத்துல இந்த விடுதலையை தருவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஒவ்வொரு தாட்ஸ் வரும்போதும் நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கு தான் மெடிடேஷன் நமக்கு ரொம்ப உதவி செய்யும். அந்த தாட்ஸ் வரும்போது, இது மாயையான தாட்டா? இல்ல தேவனிடத்துல இருந்து வருகிற எண்ணமா? அத நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது நான் அல்ல. அப்படிங்கிறத நீங்க எப்போ ஒவ்வொரு தாட் வரும்போதும் நீங்க அத ப்ராசஸ் பண்ண நாளடைவுல அந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு குறைஞ்சு மகிமையின் மேல் மகிமை அடைய ஆரம்பிப்போம். அவருடைய சாயலாக நம்ம மறுரூபப்பட ஆரம்பிப்போம். கிறிஸ்துவாய் நாம் முற்றிலும் மாற ஆரம்பிப்போம்.
அவருடைய சாயலை முற்றிலுமாய் நாம் தரித்து கொண்டவர்களாய் நாம் மாற ஆரம்பிப்போம். இதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் எந்த பகுதிகள் நம்ம இருதயத்தின் எந்த பகுதிகள் எல்லாம் மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த பகுதிகள நமக்குள்ள இருந்து விடுவிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட எவ்வளவு தூரம் நம்ம இன்டிமசில நம்ம இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறோமோ, அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை அது விடுதலையில் இருக்கும் என்பதுல சந்தேகமில்லை. அப்ப இந்த நாள் வரைக்கும் நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஆழமான தியானங்கள நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். பார்த்து இன்றைக்கு முடித்திருக்கிறோம். இன்னும் அந்த ஆவியானவருக்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கலாம். நம்ம இன்னும் அதை தொடர்ந்து தியானித்து நீங்க ஒவ்வொருவரும் நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஆவியானவரை குறித்ததான வெளிப்பாடுகளை நீங்க நீங்க பெற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாய் விடுதலைகளுக்குள் கடந்து போவோம் என்பதுல சந்தேகத்தை நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாய் நீர் ஆட்கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை வேளையில எங்களுடைய ஆத்துமாவில, சரீரத்துல எந்த பகுதிகளில் எல்லாம் நாங்க கட்டப்பட்டு இருந்தோமோ எங்க எண்ணங்களிலே ஆண்டவரே, அன்றைக்கு லேகியோன் பிசாசு பிடித்தவன் அந்த அசுத்தாவி துரத்தப்பட்ட பிறகு அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கோ எங்க புத்தி எந்த இடத்துல எல்லாம் கன்ஃபியூஸ்டா இருக்கோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். அந்த இடத்துல ஒரு விடுதலை இந்த நிமிஷத்திலே உண்டாகும்படி நாங்க மனதார எங்க மனதையும் சரீரத்தையும் நாங்க திறந்து கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய வல்லமை பலத்த விதமாய் இந்த காலை வேளையில எங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள, சரீரத்துக்குள்ள, எங்களுடைய ஆவியில அவர் பரிபூரணமாய் செயல்படும்படி நாங்க விட்டு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, குழப்பமான மனநிலைகள் எந்த இடத்துலலாம் இருக்குதோ அந்த இடத்துல ஆவியானவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு முறையும் நாங்க நெகட்டிவ் தாட்ஸை திங்க் பண்ணும்போது ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா. இது நாள் வரைக்கும் உங்க சத்தத்தை நாங்க கேட்கல. இந்த நாள்ல இருந்து அந்த மாயை என்பதை எதெல்லாம் எங்க வாழ்க்கையில மாயையாய் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் உங்க வெளிச்சத்துல எங்களுக்கு அதை எக்ஸ்போஸ் பண்ணி காண்பிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வெளிச்சம் வந்த பிறகு வெளிச்சத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறதுங்கிறத நாங்க பார்க்க முடியும். அதெல்லாம் அப்புறப்படுத்த முடியும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வெளிச்சமா எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீரப்பா. எங்களை விடுவிக்கும்படி அப்பா, எங்களை பலப்படுத்தும்படி, எங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருத்துவத்தில் ஒரு நபர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒருவேளை அன்றைக்கு மோசைய போல நாங்க முகமுகமா நாங்க உங்களை பார்க்கலனாலும் இன்றைக்கு அதுதான் உண்மை. ரியலா நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்களோடு கூட நீங்க ஒன்னா கலந்துட்டீங்கப்பா. அன்னைக்கு மோசே உங்களை பார்க்க தான் முடிந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க எங்க கூட கலந்து இருக்கிறீங்கப்பா. அந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் நாங்கள் கிறிஸ்துவாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலுமாய் உம்மால் நிரப்பப்படுகிறத நாங்க ஃபீல் பண்றோம்ப்பா. அப்பா, உம்முடைய கரங்களிலே
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எங்களுடைய ஆத்துமாவுல, சரீரத்துல ஒரு விடுதலையை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த டுனாமிஸ் பவர், எங்களுக்குள்ளே இருந்து வெடித்து கிளம்பக்கூடிய அந்த வல்லமை, அது எங்களுடைய ஆத்துமாவை, சரீரத்தை அது சுகப்படுத்தி இருக்கிறது. ஆவியானவரால் எங்களுடைய ஆவியில நாங்க முற்றிலுமாய் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,